அமிர்தம். அமிர்தம்னு சொல்லக்கூடியது உலகிலேயே வேற யாராச்சும் அதை அதாவது சொல்லி இருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவ்வளவு ஆழமாக அதை பற்றி சொல்லியிருப்பார்களா என்று தெரியவில்லை சித்தர்களை போல. அதை ஏன் அவ்வளவு தொடர்ந்து சொல்கின்றார்கள்னா, தான் மட்டும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் பயன்பெறணுங்கிறதுக்காக தான். அவ்வை பிராட்டி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அண்ணாக்கு சென்றடைந்து அமிழ்தன் உண்மையில் விண்ணோருக்கும் வேந்தனுமாம்னு. இந்த அண்ணாக்குல இருந்து அமிழ்தெடுத்து உண்ணக்கூடியவர்கள் விண்ணோருக்கு வேந்தனுமாம். விண்ணோர்களுக்கெல்லாம் வேந்தன் சிவபெருமான், அவனுக்கு நிகரானவன்பா அண்ணாக்கில் சென்று அமிழ்து எடுத்து குடிக்கக்கூடியவன். அப்ப அண்ணாக்கில் சென்று அமிழ்து எடுத்து குடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. அதுக்கு பல பயிற்சிகள், பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதை முறையாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது சாத்தியப்படும். திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவதை போல, நாவின் நுனியை நடுவே விசிறில் சீவனும் அங்கே சிவனும் உறைவிடும் மூவரும் 30 மூவரும் தோன்றுவர் சாவதும் இல்லை சதகோடி யோனே. இந்த நாவின் நுனியை நடுவே விசிறிடில், நாக்குடைய நுனி நடுவ விசிறி அதை சரியா அண்ணாக்குக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா, கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி உண்புதுமை மெத்த உண்டு உண்ணாக்கு மேலேறி உண்புதுமை கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே. கண்ணுக்கு மூக்கு அடி, இது ரெண்டும் கண்ணு. இந்த 2 கண்ணுக்கு மூக்குடைய நுனி பாகம், இது நாசியினுடைய நுனி பாகம், இது நாசியினுடைய அடிப்பாகம். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில், இரு காதுகளுடைய ஓர மத்திமம், உச்சம் தலையிலே இங்கிருந்து ஒரு குச்சி, இங்கிருந்து ஒரு குச்சி, இந்த 2 இடத்துல இருந்து ஒரு குச்சி, இங்கிருந்து ஒரு குச்சி, இதெல்லாம் எங்க போய் சேருமோ அந்த முனை பாகம்னு சொல்லக்கூடிய அந்த நடு மைய பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு நாக்காகப்பட்டது ஏறுனுச்சுன்னு சொன்ன அந்த பகுதிக்கு பேர் தான் அண்ணாக்கு. கண்ணுக்கு மூக்கடியோ கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே, எல்லா காரணமும் அந்த இடத்தில் இருக்கு. உங்களுடைய நாக்காகப்பட்டது அண்ணாக்குக்கு சொல்லும் பொழுது அங்கதான் அமிர்தம் வடியும். அப்பேற்பட்ட அமிர்தத்தை தான் திருமந்திரத்துல திருமூலர் சொல்லிட்டு வருவார். ஊனீர் வழியாக உண்ணாவை ஏறிட்டு தேநீர் பருகி சிவாய நமவென்று காணீர் வரும்பள்ளி கங்கை தருவிக்கும் வானீர் வரும்பள்ளி கங்கை தருவிக்கும் திடீரம் இந்த சிவநீர் பருகில் ஒளிதல் உங்கள் உடம்பில் ஊனமின் ஒன்றும் கலனில் சாகா நோய் இறந்துவிடுவீர்கள் எனவும் உங்கள் உடம்பில் ஊனமின் ஒன்றும் கலனில் சாகா நோய் இறந்துவிடுவீர்கள் என்பது